நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. கூகுள் மேப்ஸை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தாதவங்களே இருக்க முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் ஃபோனில் கூகுள் மேப்ஸை பயன்படுத்திருப்பீங்க. அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது இதை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூகுள் மேப்ஸில் ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணுறோம். கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணும்போது இதை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நம்ம கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நம்ம எந்த திசையில் இருக்கிறோமோ அந்த திசையில் இருக்கிற மாதிரி அந்த மேப் உங்களுக்கு காட்டும். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனில் இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் நம்மளுடைய இடத்த சர்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைப்போம். ஒரு சில பேர் இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் உன்னிப்பாக கவனிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக, உன்னிப்பாக கவனித்தவங்களுக்காக இல்லை கவனிக்காதவங்களுக்காக இந்த செட்டப் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா நேவிகேஷன் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா மேப் டிஸ்பிளேன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பாருங்கள் கீப் மேப் நார்த் அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த மேப் வடக்கு திசையை நோக்கி என்னுடைய மேப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த டாகிளை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாகிள் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. ஸோ கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணும் போது எந்த திசையில் உங்களுக்கு ரெகுலராக காட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இது மூலியமாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறது என்ன, இது வடக்கு நோக்கி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியே செட்டப் பண்ணுமா இல்லை வேண்டாம், நான் எந்த திசையில் இருக்கிறேனோ அந்த திசைக்கு என்னுடைய கூகுள் மேப்ஸ் காட்டணும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரே ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனில் காட்டணும்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங்கு. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் எந்த ப்ரௌசரை பயன்படுத்துகிறீங்க, அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த கூகுள் ஆப்பை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த கூகுள் ஆப்பில் ஒரு அருமையான செட்டிங். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கூகுள் ஆப்ஸை எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்க? நான் ஒரு சில டைமுங்களில் கூகுள் ஆப்ஸை நான் பயன்படுத்துவேன் ஒரு சில விஷயங்களுக்காக. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பக்கத்தில் மைக் இருக்குது, அதுக்கப்புறம் கூகுள் லென்ஸ் இருக்குது. ஸோ இந்த கூகுள் லென்ஸில் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ நான் அதை செக் பண்ணி பார்க்க போகிறேன். அந்த செட்டப் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ நான் கூகுள் லென்ஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். கூகுள் லென்ஸை ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த தீமே பாருங்கள், ஒரு டார்க் தீமில் தான் இருக்குது இவ்வளோ நாள் வரைக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கேமராவை ஓப்பன் பண்ணிவிட்டேன், கொடுத்துட்றேன், கேப்சர் பண்ணிடுச்சு. இப்போ மறுபடியும் கீழே இருந்து மேலே அப்படியே மேலே ஸ்வைப் அப் பண்ணுறேன். எல்லா இடங்களையுமே இந்த பேக்ரவுண்ட் தீம் பார்த்தீங்கன்னா டார்க் தீமில் தான் இருக்குது. ஸோ இது விரைவில் கூகுள் என்ன பண்ண போகிறாங்கன்னா லைட் தீம்லேயும் நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. உங்கள் ஃபோனில் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதிகமாக கூகுள் ஆப்பை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த செட்டிங் சீக்கிரமாக வரப்போகுது. ஆப்பிளோட ஏர்டேக்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ இது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியும். காலப்போக்கில் அந்த ஏர்டேக்கை வேறு வேறு இடங்களில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்முடைய பொருளை நம்ம மறந்து எங்கேயாவது வச்சிட்டோம்னா ஸோ இந்த ஏர்டேக் மூலயமா நம்ம ட்ராக் பண்ணி நம்ம பொருளை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதுக்காகவே டிசைன் செய்யப்பட்டது தான் இந்த ஏர்டேக். அது மட்டும் இல்லை, பல விஷயங்களுக்காக இந்த ஏர்டேக்கை இன்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இதை நம்ம ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ இப்போ சமீபத்தில் கூகுளால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஸோ அந்த அருமையான செட்டிங் வரப்போகுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்டேகை நம்முடைய பேக்லையோ இல்லை நம்மளுடைய ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலியமாக அதை நம்ம ட்ராக் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி பலவிதமான ஃபீச்சர்ஸை நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. விரைவில் வரப்போகுது, பயன்படுத்தலாம் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில். வாட்ஸ்அப்பை ரெகுலராக பயன்படுத்துகிறவங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் குரூப் அக்கௌண்ட்டை வச்சுருக்கீங்களா? அப்படிங்கும்போது குரூப் அக்கௌண்ட்டில் ஒருத்தரை ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், அந்த குரூப்போட நேமுக்குள்ளே போயிட்டு ஆட் பண்ண முயற்சி பண்ணுவோம். இனி அப்படிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஷார்ட்கட்டில் ஒருத்தரை நீங்கள் உங்கள் குரூப்பில் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரி, நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் யூஸராக இருந்தீங்கன்னா
வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு குரூப் அக்கௌண்ட் இருக்கா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குரூப் அக்கௌண்ட்டில் ஒரு மெம்பரை வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவீங்க? இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுவோம், ஒரு குரூப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். உடனே அந்த குரூப் அக்கௌண்ட்டோட நேமில் தட்டுவோம். அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோனில் எவ்வளவு கான்டாக்ட் இருக்கோ அவ்வளவு கான்டாக்ட் இதில் டிஸ்பிளே ஆகும். அப்படி தானே இருக்கா? இப்போ ஒரு கான்டாக்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு கான்டாக்டை நான் செலக்ட் பண்ணும்போது அந்த கான்டாக்டோட ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில் ஒரு பச்சை கலரில் ரைட் மார்க் டிஸ்பிளே ஆகும். பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண ஒரு ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும். டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிசிபென்ட் தனியாக டிஸ்பிளே ஆவார். இப்போ பாட்டம் ரைட்டில் உள்ளதை நான் ஒரு டச் பண்ணேன்னா அந்த குரூப் அக்கௌண்ட்டில் இந்த நபர் வந்து ஆட் ஆயிடுவார். இப்படி தான் நம்ம பண்ணுவோம், அப்படி தானே? பட் வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அந்த குரூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே அந்த பேஜுக்கு டாப்பில் நாங்கள் ஒரு ஷார்ட்கட்டாக ஒரு பேஜை வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம். அது வழியாக கூட நீங்கள் எந்த ஒரு நபரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டில். ஸோ இந்த செட்டப் இன்னமும் என்னுடைய அக்கௌண்ட்டில் வரல, விரைவில் வரப்போகுது, காத்திருங்கள். அடுத்ததாக ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மெசேஜ். அதாவது அமெரிக்காவுடைய நாசாக்குன்னு பிரத்யேகமான பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை புதுப்பிக்க போகிறாங்களாம். ஆன் டிமாண்ட் ஸ்ட்ரீமிங் சர்வீஸை அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்க்கு வந்து பிரத்யேகமான ஒரு பேர் வச்சுருக்காங்க, நாசா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே போய் நிறைய விஷயங்களை நீங்கள் லைவாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க போது, விளம்பரம் இருக்காது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை வந்து அதில் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் போய் எட்டி பாருங்கள். நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் வரப்போகுது. பிரத்யேகமாக அவங்க கொடுத்துருக்க அந்த ஆப் இருக்குல்ல, அதுவே டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோனோ ஐஃபோனோ இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆப்பை ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன் ஃபியூச்சரில் புது புது விஷயங்களை நீங்கள் அந்த ஆப் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஆமாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கு. அதாவது நெட்ஃப்ளிக்ஸை வந்து பைசா கொடுத்து நம்ம வாங்கியிருப்போம். பைசா கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸை வாங்கியிருக்க மாட்டோம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்திருப்போம். ஸோ அந்த நெட்ஃப்ளிக்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட டிவைஸில் நம்ம லாகின் பண்ணி பயன்படுத்தலாம். அவங்க வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. ஒரு 5 டிவைஸில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், 10 டிவைஸில் லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம தவறுதலாக பயன்படுத்துறதுனால நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா தடாலடியாக அதோட லாகினோட அந்த டிவைஸோட எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. இதனால அவங்களுக்கு ரெவென்யூ அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க குறைச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் தவறாக பயன்படுத்தியிருப்போம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் செஞ்ச இந்த செயலை அப்படியே டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவங்களும் நாங்கள் 10 டிவைஸ்க்கு நாங்கள் லாகின்க்கு அலோவ் கொடுத்துருந்தோம், இப்போ அப்படிலாம் கொடுக்க மாட்டோம், 4 டிவைஸ்க்கு தான் நாங்கள் லாகின் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அஃபிஷியலாக அவங்களுடைய சைட்லேயே லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரூல் வந்து இந்த வருஷம் கடைசியில் ஆக்டிவாகும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ தற்சமயத்துக்கு 10 டிவைஸ் வரைக்கும் லாகின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா தற்சமயம் வரைக்கும் நீங்கள் 10 டிவைஸில் லாகின் பண்ணிக்கலாம். பட் இந்த வருஷம் கடைசிக்குள்ள அந்த ரூல் மாறப்போகுது. அதிகபட்சம் 4 டிவைஸில் லாகின் பண்ண முடியும். ஃபைனலி இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதாங்க எலான் மஸ்கோட ட்விட்டரோட லோகோவை சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். உள்ள எக்ஸ் அப்படிங்கிற லோகோ வந்துருச்சு, ஆப்ல லோகோ வரல. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் புது அப்டேட்ல மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆப்போட லோகோ, அதுக்கப்புறம் அந்த பேஜுக்குள்ள போன அதில் லோகோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸ் மட்டும்தான் நீங்க முழுமையா எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அந்த பேர்டு காணாம போச்சு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையாக நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.